ஹலோ கைஸ். லாஸ்ட் வீடியோ வந்து நம்ம இந்த பேஜில் முடிச்சிருப்போம். நான் எக்ஸ்ப்ளனேஷன் வந்து இன்னும் கொஞ்சம் ப்ராப்பராக கொடுத்துருக்கணும், கொடுக்கல. ஓகே. ஸோ ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நான் என்ன சொல்லியிருந்தேன், 162 யூனிஃபார்மாக இருக்குன்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா? எங்கே கிளாரிட்டி மிஸ் ஆச்சு? ஸோ பக்கவாக சொல்லிடுறேன். இப்போது 5 பேரோட ஹைட் நம்ம எடுத்திருக்கோம் இல்லையா? அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா 164, 162, 160, 163, 162. இதோட டோட்டல் வேல்யூ, இதோட சம் பார்த்தீங்கன்னா 811 வருது. ஓகேங்களா? இப்போது இந்தமாரி இது வந்து எல்லாமே ஈக்குவல் வேல்யூ கிடையாது, ஒவ்வொன்றுத்துலேயும் டீவியேஷன்ஸ் இருக்குது. அதோட சம் 811 வருது. இப்போது இதோட நம்ம ஆவரேஜ் வேல்யூ கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா? 162.2. மொத்தமாக 5 பேர் இருக்காங்க. இப்போ 162.2 5 டைம்ஸ், அதாவது நான் 5 மல்டிப்ளை பண்ணுறேன், 5 டைம்ஸ் நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா 811 தான் வரும். ஸோ 162.2வை நான் 5 டைம்ஸ் ஆட் பண்ணால் 811 வருது. இந்த டிஃப்ரெண்ட் வேல்யூஸ், இந்த 5 டிஃப்ரெண்ட் வேல்யூஸ் ஆட் பண்ணாலும் எனக்கு 811 வருது. ஸோ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, டீவியேஷன், அதாவது 162.2 இந்த வேல்யூக்கும் அந்த 164க்கும் உள்ள டீவியேஷன் என்னங்க? ஒரு 2, நியர்லி 2 இருக்கா? ஸோ வந்து அதை நான் சப்ட்ராக்ட் பண்ணியிருக்கேன். 162 இருக்குது, இதில் வந்து ப்ளஸ் 0.2, 160 இருக்குது ப்ளஸ் 2.2. எனக்கு புரியலங்க, என்ன டீவியேஷனுங்கிறீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, 162.2 வந்து நம்ம 5 டைம்ஸ் ஆட் பண்ணால் 811 வருது இல்லைங்களா? ஸோ ஆவரேஜ் வேல்யூ இதுதான். நான் வந்து இந்த டீவியேஷன்ஸை கட் பண்ணியிருக்கேன். ஒரே வேல்யூவை நம்ம லைக் நம்பர் ஆஃப் டைம்ஸ் ஆட் பண்ணிங்கன்னா இந்த சம் வரணும். இது கொஞ்சம் குழப்புற மாதிரி இருக்கும், பட் நம்ம சம்ஸ் போட போட வந்து ஐ திங்க் இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டி இருக்கும். ஓகேங்களா? ஓகே ஓகே இந்த சம் பார்த்தீங்கன்னா, ஓகே அதுக்கு முன்னாடி நம்ம பேசிக்காக வந்து ஆல்ரெடி பார்த்துருப்போம், ஆவரேஜ் ஈக்குவல் டு சம் பை நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ். இங்கே நம்ம தெரிஞ்சுக்கொண்ட இன்னொரு விஷயம் என்னென்னா, இப்போ நம்ம இந்த ஃபார்முலாவை சம் இஸ் ஈக்குவல் டு ஆவரேஜ் இன்ட்டு நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ்னு எழுதலாமா? ஒன்றுமே இல்லை, இந்த நம்பர் ஆஃப் டேர்ம்ஸை நான் லெஃப்ட் ஹேண்ட் சைட் கொண்டு போகிறேன். ஸோ சம் இஸ் ஈக்குவல் டு ஆவரேஜ் இன்ட்டு நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ். இது ஒரு சின்ன சேஞ்ச் தானே, இதனால் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு 60% to 70% ஆஃப் தி ஆவரேஜ் ப்ராப்ளம்ஸ் எல்லாமே இந்த விஷயம் தெரிஞ்சுக்கிட்டாலே முடிச்சிடலாம், ஈஸி. ஒரு 30% மட்டும்தான் வந்து இந்த வார்த்தைகளோட விளையாடுவாங்க, மற்றபடி அதுவுமே ஈஸி தான், பண்ணலாம். ஸோ இந்த ஃபார்முலா இட்ஸ் வெரி இம்பார்ட்டண்ட். ஓகே, நோட் பண்ணிக்க. ஓகே, ஸோ ஒரு சம் சால்வ் பண்ணலாம். ஓகே, இது வந்து பேசிக் லெவல் சம் கிடையாது, ஈஸி தான். பட் இந்த வேர்ட்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணுங்க. ஆப்டிடியூட் பொறுத்த மட்டும் வேர்ட்ஸ், அந்த சென்டென்ஸை நம்ம கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டோன்னா டக்குன்னு போட்டுடலாம். நமக்காக அவங்க கொடுக்குற டைமிங், ஒரு கொஷினுக்கு 1 minute தான் நம்ம யூஸ் பண்ணணும், அப்படி தான் கொடுப்பாங்க. அப்போ தான் நம்ம வந்து காம்படிஷன்லேயே இருப்போம். ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ சீக்கிரமாக கொஷினை படிச்சுக்கிட்டு புரிஞ்சுக்கிட்டு போட முடியுதோ அவ்வளோக்கு அவ்வளோ நல்லது. ஸோ ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. இது வந்து ஒரு சாம்பிள் ப்ராப்ளம், இப்படி தான் நம்ம வீடியோஸ்லாம் இருக்க போது நம்ம நிறைய சம்ஸ் போட்டு பார்ப்போம். இது ஒரு சாம்பிள் சம், எப்படி போடுறதுன்னு நம்ம கற்றுக்கிட்ட கான்செப்ட் வச்சே போடுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஓகே, வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம். சொல்யூஷன்: தி ஆவரேஜ் வேல்யூ ஆஃப் ப்ராப்பர்ட்டி ஆஃப் 3 persons A, B, C இஸ் 11,111 crores. ஸோ ஏபிசி இருக்காங்க, 3 பேர் இருக்காங்க. அவங்களோட ப்ராப்பர்ட்டியோட ஆவரேஜ் வேல்யூ கொடுத்துருக்காங்க. ஸோ ஆவரேஜ் ஈக்குவல் டு 11,101 crores. க்ரோர்ஸ் சென்டிமீட்டர்ஸ்லாம் நீங்கள் எழுத தேவையில்லைங்க. ஓகே, அதிலே வந்து சில சம்ஸில் வந்து எஸ்ஐ யூனிட்ஸ் மாற்றுவாங்க, அப்போ மட்டும்தான் அது தேவை. பட் இங்கெல்லாம் ஒரே மாதிரி இருக்கிறதுனால நம்ம போட தேவை கிடையாது. ஸோ ஆவரேஜ் கொடுத்துட்டாங்க. நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் 3 பேர் தான் இருக்காங்க, ஸோ நமக்கு அது தெரிஞ்சு போச்சு. ஓகேங்களா? கொஷினை ஃபுல்லாக வாசிச்சிரும். The property of C is as less as the property of A is greater than the average property of both C and A.
த வேல்யூ ஆஃப் ப்ராப்பர்ட்டி ஆஃப் பி இஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ கொஷின் புரியலன்னா ஒன்றும் இல்லை, நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போதைக்கு நம்ம இருக்கிற டேட்டா வச்சு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்ப்போம். ஸோ நம்மக்கிட்ட நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் இருக்குது, ஆவரேஜ் இருக்குது. நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த ஃபார்முலா படி sum is equal to average into number of terms. பார்த்தோம் இல்லையா? ஸோ இந்த டோட்டல் வேல்யூ ஆஃப் த ப்ராப்பர்ட்டியை கண்டுபிடிச்சிடலாம். ஓகேங்களா? எதுக்கு கண்டுபிடிக்கிறோம் வரும்? முக்கால்வாசி சம்ஸில் வந்து நம்ம டோட்டல் கண்டுபிடிச்சினாலே சம் ஓவருங்க. அதுக்கப்புறம் 2 ஸ்டெப் தான் இல்லை ஒரு ஸ்டெப் தான் இருக்கும். ஓகேங்களா? ஓகே, ஆவரேஜ் வந்து 1 1 1 1 1 ஈக்குவல் டு சம் நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் வந்து 3. ஏன் 3? A B C 3 பேர் இருக்காங்க. ஸோ அதனால் இப்போ நமக்கு சம் இஸ் ஈக்குவல் டு 33,333 crores ஒரு வேல்யூ வந்துடுச்சு. ஸோ டோட்டல் ப்ராப்பர்ட்டி வேல்யூ நமக்கு தெரியும். இப்போ இந்த வேர்ட்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டோன்னா சம் ஓவர். ஓகேங்களா? The property of C is as less as the property of A is greater than the average property of both C and A. ஓகேங்களா? The property of C is as less as the property of A. ஓகேங்களா? இப்போ என்ன சொல்ல வராங்கன்னா, C அது வந்து ஏவை விட எவ்வளோ கம்மியாக இருக்குன்னா, ஏ வந்து சிஎன்ஏவோட ஆவரேஜோட எவ்வளோ ஜாஸ்தியாக இருக்கோ அவ்வளோ கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. புரியுதுங்களா? அதாவது இந்த ஆவரேஜ் வேல்யூவை விட ஏ எவ்வளோ பெருசாக இருக்கோ அந்த அளவுக்கு சி கம்மியாக இருக்குது அப்படிங்கிறாங்க. இதுங்க நான் ஈக்குவேஷனை எழுதும்போது உங்களுக்கு புரியும். ஆவரேஜ் வேல்யூவை விட ஏ எவ்வளோ அதிகமாக இருக்கோ அந்த அளவுக்கு சி கம்மியாக இருக்குது அப்படிங்கிறாங்க. இதுதாங்க இந்த சம்மு. இதை புரிஞ்சுக்கிட்டா இந்த சம் ஓவர். நல்லா பார்த்துக்குங்க. தி ப்ராப்பர்ட்டி ஆஃப் சி இஸ் as less asனா அங்கேருந்து நம்ம வந்து ப்ராப்பர்ட்டி ஆஃப் சிங்கிறது சொல்ல வராங்க. எவ்வளோ கம்மியாக இருக்குன்னா ப்ராப்பர்ட்டி ஆஃப் ஏ இஸ் கிரேட்டர் தேன் தி ஆவரேஜ் ப்ராப்பர்ட்டி ஆஃப் சி அண்ட் ஏ. ஓகேங்களா? ஏ வந்து ஆவரேஜ் ப்ராப்பர்ட்டியோட எவ்வளோ அதிகமாக இருக்கோ அதே அளவு ஆவரேஜ் ப்ராப்பர்ட்டியோட சி கம்மியாக இருக்குது. இதுதாங்க, இவ்வளோ தான் செம். ஸோ இங்கேருந்து ஏ ப்ளஸ் சி இஸ் ஈக்குவல் டு டூ 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 டூ. ஸோ நம்மக்கிட்ட ஏ ப்ளஸ் சியோட வேல்யூ இருக்குது. ஓகேங்களா? இப்போது நியூ பேஜ். இப்போ நமக்கு டோட்டல் சம் தெரியும். அதாவது ப்ராப்பர்ட்டி வேல்யூ ஆஃப் A plus property value of B plus property value of C divided by 3 is equal to 1 1 1 1 1 தெரியும் இல்லைங்களா? இப்போ நமக்கு A plus B plus C equal to the total property value நமக்கு தெரியும். இங்கே நமக்கு A plus C நம்ம என்னன்னு கண்டுபிடிச்சிருக்கோம், கண்டுபிடிச்சோம் இல்லைங்களா? இந்த ஈக்குவேஷன் வச்சு A plus C 22,222 crores நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். அதை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணணும். முடிஞ்சுங்க சம்மு. அவ்வளோதான். A plus C நம்ம என்னன்னு கண்டுபிடிச்சிருந்தோம்னா 22,222 அப்படி நம்ம கண்டுபிடிச்சிருந்தோம்.
ப்ரீவியஸ்லி known. ஸோ அவ்வளோதான். இப்போ நம்ம செம்ம டக்குன்னு முடிச்சிடலாம். therefore b plus 2 2 2 2 2 equal to 3 3 3 3 3. therefore b is equal to subtract பண்ணிங்கன்னா ஆன்சர் இதுங்க 11,101 crores. அந்த ஆவரேஜ் வேல்யூக்கு ஈக்குவலாக தான் வரும். எல்லா சமுக்கும் வராது, பட் இங்கே அதோட வேல்யூ எப்படி வருது. ஸோ ஆப்ஷன் சி. ஸோ இந்த சம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. என்ன இப்போ ஆவரேஜ் கான்செப்ட்ஸ்லாம் ரொம்ப கஷ்டமாக கிடையவே கிடையாதுங்க. இது வந்து ஒன் ஆஃப் தி ட்ரிக்கி சம்ஸ்லாம் இதை விட ஈஸியாக இருக்குது, இதை விட கொஞ்சம் கஷ்டமாகவும் இருக்குது. அகெயின் வேர்ட்ஸ் தான். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இதை விட ஈஸியான சம்ஸ் தான் ஜாஸ்தி. நான் ஏன் உங்களுக்கு கஷ்டமான சம் போட்டு காட்டுறேன்னா, இதை புரிஞ்சுக்கிட்டாலே நம்ம அந்த சம்ஸ்லாம் ரொம்ப அசால்ட்டாக போட்டுடலாம். ஏன்னா அதில் வந்து இந்த வேர்டிங்ஸ்லாம் இருக்காது நிறையா. இந்த ஃபார்முலாஸ் தான் அதிகமாக நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். புரியுதுங்களா? இந்தமாதிரி ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணுறது தான் அதிகமாக இருக்கும். கான்செப்ட்ஸும் இருக்கும், பட் அதெல்லாம் ரொம்ப சிம்பிளாக இருக்கும். இதுதான் கஷ்டமான சம். இதையே நம்மளால் போட முடியுதுன்னா அதெல்லாம் ரொம்ப ஈஸி. ஸோ சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.